நீங்க மேல பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் என்பது குளமோ குட்டையோ ஏரியோ கிடையாது. விவசாயிகளால் விவசாயம் செய்யப்பட்டு நெற்பயிரால் சூழ்ந்த விசாலமான விவசாய நிலம். ஆனால் தற்போது எப்படி காட்சியளிக்கிறது? குளம் போல, ஏரி போல, ஏன் கடல் போல காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு முறையும் மழை பொழிவு காலம் வந்துவிட்டாலே கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் அலைகிறாங்க. காரணம் என்ன? இயற்கையை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, மழை பொழிவை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் மழை பொழிவினால் தேங்கக்கூடிய தண்ணீரை அரசாங்கம் நினைத்தால் வடிகால் அமைத்து அந்த தண்ணீரை அகற்ற முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையுமே ஏரிகள் இருக்குது. ஏரிகளா மட்டும்தான் இருக்குது, தூர்வாரப்படலை, புதுப்பிக்கப்படலை. எல்லாமே செடி கொடிகளால் சூழ்ந்து போய் புண்ணியமற்று கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலையும் அரசு புறம்போக்கு இடங்கள் இருக்கிறது. அந்த புறம்போக்கு இடத்துல ஒரு பெரிய ஏரியை வெட்டலாம். ஏரியை வெட்டி எங்கெல்லாம் தாழ்வான விவசாய நிலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வடிகால் அமைத்து அந்த தண்ணீரெல்லாம் அந்த ஏரிக்கு வருவது போல செய்யலாம். அந்த தண்ணீரை கால்நடைகளுக்கும் மக்களினுடைய அத்தியாவசிய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இது போன்ற திட்டங்கள் யாரும் செய்யறது கிடையாது. காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் யாரும் இதை செவி கொடுத்து கேட்கறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் மழை வரக்குள்ள அத்திவட்டி போல மாறுது கடலூர் மாவட்டம். ஆனால் என்ன பண்றது? யாருக்கும் செவி கேட்காது. கடலூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் இங்கே இருக்கிறார், விவசாயத்துறை அமைச்சர் இருக்கார், எதுக்கும் புண்ணியம் கிடையாது. இங்கே மக்கள் அழுகுரல் இட்டு ஒப்பாரி ஓலம் இட்டு நெற்பயிர் போயிடுச்சுன்னு கத்துக்குரல் எல்லாமே யாருக்கும் கேட்காது. இப்போதான் நடவு நட்டு முதல்களை அரைச்சி தை மாசத்தில் அறுப்பறுக்கிறது தயாராகிட்டு இருந்த அந்த நெற்பயிர்கள் எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு? தண்ணியோடு மூழ்கி ஒன்றுத்துக்கு புண்ணியம் இல்லாமல் போயிடுச்சு. அரசாங்கம் என்ன பண்ணோம்? மழையால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க வருவதற்கு கோடிக்கணக்கான ரூபாயில் கார் வாங்கும். ஆனால் விவசாய மக்களினுடைய துயரத்தை போக்குமான போக்காது, விவசாய மக்களுடைய வேதனை போக்குமான போகாது. தமிழகத்தில் பெருமளவில் விவசாயம் செய்யப்படக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். ஆனால் பெருமளவில் விவசாயிகள் அவதிப்படக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். நெற்பயிர்களை முளைத்து போனதை பார்த்தோமே, அதற்கு ஒரு சேமிப்பு கிடங்கு முழுமையாக கிடையாது. எதுவுமே நவீனமயமாக்கப்படலை. அப்போ என்னத்துக்கு இங்கே ஆட்சி? இந்த ஆட்சியை குறை சொல்றதுக்காக இந்த காணொளி பதிவு செய்யலை. மக்களினுடைய அவலங்களை பாருங்க. நீங்கள் எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம். நெல்லை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் நீங்கள் ஏஐயில் உருவாக்கிடலாம். அரிசியை உருவாக்க முடியுமா? பிளாஸ்டிக்கை திங்க போகிற இந்த சமூகம். தமிழகத்தினுடைய அரசு விவசாயிகளின் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்க.